இதுக்கு ஒரே ஒரு உதாரணம் மட்டும் சொல்கிறேன். நீங்கள் இருக்கீங்க, இப்போ உங்களோட மனைவியை வந்து ஒரு பெரிய பொறுப்பு கொடுத்து, ஒரு மிகப்பெரிய வேலை கொடுத்து, ஒரு சேவையாக பண்ண வச்சுருக்கீங்க. மக்களை நீ எல்லாமே தன் குழந்தையாக பாவிச்சு நீ செய்யுமா அப்படின்னு நீங்கள் இன்வால்வ் ஆகலை. நீங்கள் அவங்கள கைட் மட்டும் பண்ணுறீங்க. அவங்க செஞ்சுட்டு இருக்காங்க. அப்படி செயல்பட்டுட்டு இருக்கும்போது அந்த துறையை சார்ந்தவங்க வந்து ஒரு பெண் வந்து இந்த துறையில் வளர்ந்துடக்கூடாதுன்னு நிறைய அவதூறு பரப்புகிறாங்க. அடுத்து ஆணாதிக்கம் வந்து இந்த பெண் வளர்ந்துடக்கூடாதுன்னு நிறைய அவதூறு பரப்புகிறாங்க. அடுத்து இந்த ஒரு சாக்கடை நிறைந்த சமுதாயத்தில் இந்த பெண் வந்து ஒரு அழகாக இருக்காளேன்னு சொல்லி ஒரு தவறான கண்ணோட்டத்தில் அணுகிறது. இந்த மாதிரி நாலா பக்கமும் நெருக்கடியான சூழ்நிலைகள் வந்து ஒரு இடைஞ்சலும் ஒரு தொந்தரவும் ஒரு பாதுகாப்பும் இல்லாமல் உங்கள் மனைவி செயல்படும் போது நீங்கள் வேடிக்கை பார்த்துட்டு இருப்பீங்களா, இல்லை வெளியில் வருவீங்களா? வெளியில் வருவீங்களா? யாரடா ஏன்டா என் பொண்டாட்டி அப்படின்னு கேட்க வருவீங்களா? அதே தான் இங்கே நடந்தது. சூட்சுமமாக இருந்த என்னுடைய கணவர் இன்னைக்கு புதிய பரிணாமம் எடுத்து அரசு வந்தனால தான் நான் திருமணம் பண்ணிக்கிட்டேன். அதுக்காக தான் பின்னாடி எவனும் இல்லைடா, இவ வளர்றதுக்கு, இவளை செயல்படுத்துறது, இவளை இயக்குறது எல்லாமே நான் தான்டா, 2 பேரும் அப்பாற்பட்ட சக்தியாக தான்டா இருக்கும் அப்படின்னு வெளிப்பட்டிருக்காங்க. அந்த உண்மையான ஆன்மீகம் வந்து அழிக்க முடியாது யாரும். அந்த உண்மையான ஆன்மீகத்தை நிலைநாட்டவும் சத்தியம் ஒரு காலம் தோற்கடிக்க முடியாது. அந்த சத்தியத்தை நிலைநாட்டவும் தர்மத்தை நிலைநாட்டவும் தான் திரும்ப மறுபிறவி எடுத்து புதிய பரிணாமம் எடுத்து வந்திருக்காங்க.